வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்தியன் நேவில இருந்து சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 1040க்கும் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 40 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 40 போஸ்ட்டுக்குமே என்னென்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும், மற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, மற்ற எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, சேம் வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓபிசி கேண்டிடேட்காக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஃபார் ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்மேட் ஓகே, ஃபார்மேட் வந்து நம்ம ஊரில் கொடுக்குற ஃபார்மேட் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதில் 2வது பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பை ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற டைம்லையே. ஸோ உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். இதில் இந்த டிக்ளரேஷனை நீங்களே ஃபில் பண்ணி நீங்களே சைன் போட்டு அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஐக்கு அப்புறம் உங்களோட பேர் சன் இல்லைனா டாட்டர் அப்படிங்கிறதுல எதுவோ அதை வந்து வச்சுட்டு இன்னொன்று வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம். ஓகே, சன் ஆப்ளிக் டாட்டர் ஆஃப் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபாதர் நேம். அடுத்து வில்லேஜ் இல்லைனா சிட்டி நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது உங்களுடைய கேஸ்ட் நேம், ஓபிசிங்கிறது கிடையாது, கேஸ்ட் நேம் உங்களோட ஜாதி என்னவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் நேம்ங்கிற இடத்துல உங்களோட ஃபுல் நேமை வந்து எழுதிடுங்க. கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா ஓகே, ஸ்மால் லெட்டரில் எழுதி அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவு கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அடுத்ததாக பிளேஸுங்கிற இடத்துல உங்களோட ஊர் பேர், டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, இதையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு தான், மற்ற யாருக்கும் இந்த மாதிரி டிக்ளரேஷன் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த பேஜுக்கு மறுபடியும் வாங்க. இதில் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. இதில் வந்து ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, குமாரியா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃபஸ்ட் நேம் என்ன, அந்த ஃபஸ்ட் நேம் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மேல் கேண்டிடேட் ஸ்ரீ கொடுக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துன்னா ஸ்ரீமதி கொடுங்க, மேரேஜ் ஆகலை அப்படின்னா குமாரி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுங்க. ஃபஸ்ட் நேமை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுங்க, அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய பேர் வந்து சந்திரசேகர், இனிஷியல் எஸ். அந்த எஸ்ஸுங்கிற இனிஷியல் வந்து நான் கடைசியில் தான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் நேமில் நான் சந்திரசேகர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிடுவேன். மிடில் நேம் எனக்கு கிடையாது, இனிஷியல் எஸ்ஸுங்கிறத நான் லாஸ்ட் நேமில் கொடுப்பேன். ஒரு சிலருக்கு நேமே 2ஆக பிரிஞ்சிருக்கும், ராம் குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராம்குமார் பின்னு வச்சுக்கோங்க. ராம்ங்கிறது ஃபஸ்ட் நேம், குமாருங்கிறது மிடில் நேம், பிங்கிறது லாஸ்ட் நேம், அந்த மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொடுங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அதை மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபாதர் நேம் வந்து கொடுங்க. ஃபாதர் நேம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். மதர் நேம் கொடுத்துட்டு அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஜெண்டர் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணுங்கள். கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலில் இருக்கக்கூடிய இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட இமெயில் ஓப்பன் பண்ணி அதில் இன்பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவிலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ இமெயில் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்ததாக உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அனுப்புவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு மொபைலில் எஸ்எம்எஸில் வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ உங்களோட பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து மினிமம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், மினிமம் ஒரு ஸ்மால் லெட்டர், மினிமம் ஒரு கேபிட்டல் லெட்டர். இந்த மாதிரி அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லாகின் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. அடுத்ததாக நீங்கள் இப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களே, புதுசாக க்ரியேட் பண்ணிங்களே, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்திருக்கும். அந்த 40 போஸ்ட்டுமே வந்து இதில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி போஸ்ட் எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சியில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே பேஜில் லாகின் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அடுத்து மறுபடியும் இன்னொரு இதில் அப்ளைன்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதில் குரூப் சியில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான், இதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாலாம் நீங்கள் வந்து வீடியோ எதிர்பார்க்க வேண்டாம். இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அந்த இடத்துல வந்து அப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அதோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் தான் அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐடி நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் இதுக்கு முன்னால் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். நீங்கள் மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அடுத்ததாக வந்து ஃபாதர் நேம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நான் டெமோக்காக அப்ளை பண்ணுறதுனால சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நான் ஓபிசிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ரெண்டுமே 50 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி மற்ற கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். எந்த வித டிக்ளரேஷனும் தேவையில்லை. ஜென்ரலுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஓபிசியே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல 2 சர்டிஃபிகேட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும். மறுபடியும் இந்த இடத்துல திரும்பவும் இங்கே என்ன கேட்டகரி கொடுத்தனோ அதே கேட்டகரியாக கொடுக்கணும். நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு உங்களோட டிசேபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணணும். அதாவது அது வந்து 40% மேலேயே, ஆனால் அதை விட கம்மியாக அப்படிங்க சூஸ் பண்ணணும். அடுத்து என்ன டிசேபிலிட்டி, அது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரைப் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தேவைன்னா எஸ் கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து லிமிடேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே, இல்லைனா புதுசு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இந்தியன் நேவியே உங்களுக்கு வந்து அந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரைப் ப்ரொவைட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. இல்லை நீங்களாகவே வந்து ஆள் கூட்டு வர போகிறீங்க அப்படின்னா நோ கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓன் ஸ்க்ரைப் கூட்டு வர்றதுக்கு. அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிசேபிலிட்டியும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நோ கொடுத்துருங்க. இதுவுமே வந்து டிஃபென்ஸ் பர்சன் யாராவது நீங்கள் சர்வீஸில் இருக்கிறப்போ டிசேபிள் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இதுலேயும் நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இங்கே எஸ் கொடுங்க. ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சும்மானாலும் ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். என்ன லெவல் இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், இன்டர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி நேஷ்னல் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸு, கேலோ இண்டியா, இதில் ஏதாச்சும் ஒரு லெவலில் இருந்தால் தான் நீங்கள் இங்கே எஸ் கொடுக்கணும். நான் சும்மானாலும் எங்கள் ஸ்கூலில் ஜோனல் லெவலில் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகே, இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவலில் ஏதாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் இன்டர் யூனிவர்சிட்டியாவது விளாண்டுருக்கணும். இல்லைனா நேஷ்னல் லெவலில் ஸ்கூலுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய கேமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இது ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இன்டர் யூனிவர்சிட்டிங்கிறது வேறு, நீங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களோட யூனிவர்சிட்டிக்காக விளையாடுறது வேறு. ஓகே, அதாவது இப்போ உங்களோட காலேஜ்லேருந்து நீங்கள் விளையாட போகிறீங்களா, அது கிடையாது. உங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒவ்வொரு டீம் வரும். அந்த ஒவ்வொரு டீமுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் தான் இன்டர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார்ம் 3ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, இதில் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 25. இப்போ நான் ஓபிசின்னு கொடுத்தனால 28 வரைக்கும் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வந்து மறுபடியும் இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா 10th மார்க் ஷீட்டோ கூட அப்லோட் பண்ணலாம். பர்த் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10th மார்க் ஷீட்டை கொடுத்தாலே போதுமானது. அடுத்தது அவங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும். ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சருக்குமே வந்து அவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூ இங்கிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப எதுவும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க பிளாக் இங்கில் சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க.
ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய, அதாவது கழுத்துக்கு மேலே கையில் காலில் இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம், அது ஏதாச்சும் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மாதிரி 2 வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே. அடுத்ததாக வந்து இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து 3 கமாண்ட்லையுமே வந்து வேக்கன்சி இருந்திருக்கு. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு அந்த 3ல் எது இதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 3க்குமே கொடுக்கணும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதில் கொடுக்குறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சதர்ன் நேவல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. எங்கெல்லாம் சதர்ன் இருக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. மற்றது வந்து நீங்கள் அடுத்தடுத்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ சதர்ன் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து வெஸ்டர்ன் வந்து கொடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரி 3க்குமே வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இதில் நீங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சர் பண்ணுறப்போ உங்களோட ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸில் எதுவும் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்காம, அதுக்கப்புறம் எதுவும் உங்களோட ஃபேஸை வந்து மறைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. இதில் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு கேமரா வந்து இதில் ஆக்சஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே. அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபேஸ் தெரியும். இதில் நீங்கள் 5 ஃபோட்டோ கொடுக்கணும். 4 ஃபோட்டோ. ஓகே. 4 ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். இதில் ஃபேஸ் தெரியும். கேப்சருங்கிற ஃபோட்டோ 1 கொடுத்தீங்கன்னா இதில் வந்துடும். அடுத்து 2, 3, 4 அப்படி மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. அண்ட் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட அட்ரஸ் கொடுங்க. ஓகே. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே கொடுங்க. இதில் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, சிட்டி நேம், பின்கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கீழே வந்து காப்பி ஆயிரும். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அதை நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது மேலே இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக கீழே வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10th கொடுக்கணும். இதுக்கு 10த்தும் ஐடிஐ தான் கேட்டிருக்காங்க. என்ன தேவையோ அதுதான் இங்கே இருக்கும். நான் வந்து இதையும் தாண்டி படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் இதில் கேட்கல அப்படிங்கிற நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த போஸ்ட்டுக்கு தேவையானது மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ நான் 10th கொடுக்குறேன். ஸோ 10th வந்து ஸ்ட்ரீமும் 10th தான். ஸோ போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க? இப்போ ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு கொடுங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடுன்னு கொடுங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சிங்கிறத கொடுங்க. எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th ரிசல்ட் வந்த டேட்டு கொடுக்கலாம். இல்லைனா 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டு கூட கொடுக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து ரோல் நம்பர் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். அதை வந்து கொடுத்துருங்க. டைப் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் எவாலுவேஷன். ஓகே. இது பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் 10th வந்து ஒரு 470 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் மேக்ஸிமம் 500க்கு. ஓகே. 500க்கு வந்து 479 எடுத்திருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்துடும். அடுத்து கிளாஸ் கிரேடுங்கிறது கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா ஏன்னு கொடுத்துருங்க. கிளாஸ் இல்லைனா கிரேடுக்கு. ஓகே. கிடையாது, பட் இருந்தாலும் வேறு வழியில் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே. ஏ கிரேட், பி கிரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் என்னன்னாலும் கொடுக்கலாம். அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது 10th தான் கொடுத்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். மறுபடியும் ஆட் கொடுத்துட்டு இதே மாதிரி ஐடிஐ அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு ஐடிஐக்கான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி 2யும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகே. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அடுத்ததாக வந்து என்ன ஃபீல்டில் இருந்தீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, கடைசியாக எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். அது 50 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே. இப்போ நான் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் டேட் மட்டும் கொடுங்க. எந்த டேட்டில் இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. அடுத்து இந்த இடத்துல கரண்ட்லி எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தேடி பாருங்கள். சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன சென்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக தேடி பாருங்கள். ஓகே. ஸோ சென்னை, கோயம்புத்தூர் தான் இருக்குது, மதுரை கூட இல்லை. ஓகே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. நான் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் சென்னை கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ரிஃபரன்ஸில் வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன்.
3வது வேறு வழி இல்லை, வேறு ஸ்டேட்டில் தான் கொடுத்தாகணும். அதனால் நான் பெங்களூர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்க செக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த 3 பாக்ஸையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட் இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்னா பே பண்ணுற அவசியம் இல்லை, பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அப்படியே வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். நீங்கள் ஓபிசி இல்லைனா யூஆர் இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். ஸோ பே பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ இபேன்னு இருக்குது, பில்டர்ஸ் பேன்னு இருக்குது, ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இதில் 295 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஜிஎஸ்டியோட சேர்த்து 295 அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். என்ன கொடுத்துட்டு பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். திரும்பவும் லாகின் பண்ணி நீங்கள் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.